Hi viewers, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. சீஸியாக க்ரீமியாக யம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்ம வீட்லேயே இது சுலபமாக செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 200 கிராம் அளவு பாஸ்தா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துட்டு நல்லா 80% வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் அதை போட்ட உடனே நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பாஸ்தா வந்து நிறைய டைப்பில் கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கூட கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நல்லா இது ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் இந்த பாத்திரத்திலே அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த சூடோட இன்னும் கொஞ்சம் வெந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து ஒரு சல்லி வச்சு நம்ம வந்து இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் அந்த சூடில் வந்து அது வெந்துட்டு ஒட்டிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கீழே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி இருக்குது, அப்படியே இந்த சல்லியை வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 9 பல்லு பூண்டு ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது இல்லாமலே நம்ம வெறுசாக கூட பண்ணலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவை வந்து இதில் சேர்த்துட்டு கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி கட்டியாக விழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஸ்டவ்வை வேணால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுங்க, கட்டி விழாமல். இப்போ வந்து காய்ச்சின பாலை வந்து 2லேருந்து 3 பவுல் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பாலோட அந்த மைதா மாவு நல்லா கலந்து திக்னஸ் வரும். பாருங்கள், நல்லா திக்காயிட்டு இருக்குது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் தான் வாங்கி சேர்க்கணுன்னெலாம் கிடையாது. நீங்கள் காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சீஸ் சேர்க்க போகிறோம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து திருகி கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளாக்கான சீஸ் இருந்ததுன்னா நம்ம திருப்பி கூட சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த காயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்தா, அதை வந்து இதோட நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் அந்த பாஸ்தாவில் நம்மளுடைய அந்த சாஸ் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது இது வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பால் கூட ஊற்றிக்கலாம். பட் இப்படியே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்னு கிடையாது, வீட்டில் ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.